படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினா வந்து அன்பு சார் ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணாங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு அவங்க பண்ணிருந்து. டிஃப்ரெண்டா இருந்துச்சு கதை. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ட்விஸ்டா ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. டைம் யூஸ் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே அப்படி சொல்ற மாதிரி இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கு சார். புதுசா ஒரு ஜானர் சார். இது யமன் அந்த மாதிரி பழங்கால இது அந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதுவே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதாவது புதுசாக சண்டை அடிதடி பாட்டு அப்படியே படத்துக்கு படம் அப்படி இருக்கிறத போய் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நாள் கழித்து சிரித்து குடும்பத்தோடு கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். இப்போ லீவு பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன படம்னு கூட்டின்னு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த படம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. புதுசாக அவர் அன்பு மயில்சாமி புதுசுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல டான்ஸு பாட்டு எல்லாமே காமெடி என்டர்டைன்மெண்ட் நல்லா. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். காமெடியாக சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு போர் அடிக்காமல் நல்லா போயிட்டு இருக்கு. பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு ஹீரோயின் நடிப்பு ஹீரோ நடிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் மயில்சாமி அவர் அன்பு தாராளமாக நல்லா பார்க்கலாம். வந்து ரொம்ப அது ஒரு நகைச்சுவையாக அதாவது காமெடியாக போயிட்டுருக்கு. அதனால் நல்லா சந்தோஷமாக பார்க்கலாம். ஆமாம், அந்த சாயல் இருக்குது. அருணாச்சலம் படம் மாதிரி கொஞ்சம் அந்த அந்த ட்விஸ்ட் வச்சுட்டே வராங்கல்ல நாளுக்கு நாளுன்னு. அதில் வந்து கொஞ்சம் அடுத்தது சீன் என்னங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக ஸ்டோரி லைன்லேருந்து வெளியே போகாமல் அதே ஸ்டோரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, அன்வான்ட் சீன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. ஸோ படத்துக்கு தேவையான இடத்த கொடுத்துருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. காமெடி கேரக்டர் ஆர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டருக்கு ஏற்ற காமெடி கொடுத்ததுனால அது கூட இருந்தது. இல்லை அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக இப்போது தப்பு போனால் தண்டனை அனுபவிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து எதுக்கும் போகாமல் கரெக்டாக அதிலே போனதுனால நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க. யதார்த்தமாக இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு பையன் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ காமெடின்றது வந்து அப்படியே ஒரு படத்தோடையே ஐக்கியமாக இருக்குது. தனியாக எதுவும் இல்லை. வைஃபை சாங் நல்லா இருக்கு. ஸோ படங்கள் நல்லா தான் இருக்கு. பாப்பா உன்னோட இது சொல்லு. படம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. பாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வைஃபை சாங் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கு. ஜோக்ஸ் நல்லா தான் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் தெரியலங்க. படம் நல்லா இருக்கு. ஃபுல்லாக காமெடி ப்ளஸ் ஃபேமிலி ரிலேட்டடாக கதை தான். நல்லா பாட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்கு. ஹீரோயின்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியல. அடுத்தடுத்த என்கேஜ்மெண்ட் எப்படி வருது லிங்க் கரெக்டாக இருக்குது. மயில்சாமி சாரோட பையனோட படம் இது ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு படம் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியே இருக்காது. நல்லா அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு நல்ல கமர்ஷியலான என்டர்டைன்மெண்ட் மூவி. ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறப்போ ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு பார்க்குற படம் வேறு மூஞ்சி சொல்லிக்காமல் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. நான் கூட ஆக்சுவலி இந்த அபூர்வ அந்த ரஜினி படம் அவங்களது மாதிரி லைட்டாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் சிமிலர் தான். ஸ்டோரி லைனாக சிமிலர் தான். பட் ஆனால் அதை எடுத்தது அந்த டெலிவரி பண்ணதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தேன் அதாவது போர் அடிக்காமல் கொஞ்சம் போச்சு. ஒரு 3.5 hours நீங்கள் ஒரு படத்தில் உட்காருறீங்கன்னா போர் அடிக்காமல் ஈச் அண்ட் எவ்ரி சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது குடும்பத்தோடு வந்து பார்க்குறா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் டேரக்ட் பண்ணனால நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெட்டராக பண்ணியிருக்கான்னு தோணுது. நல்லா பண்ணுவார் நம்புகிறோம். காமெடி ஓகே தான் ப்ரோ. நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஓகே. படம் நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் பதுக்கலும் சுருட்டலும் பண்றதா அந்த உலகத்துல திறமையான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அந்த காலகட்டத்தில் உதவி செஞ்சு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே கடைசியில் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி தர்மம் தான் அந்த உலகத்துல வந்து நிலைநாட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல வந்து இசையமைப்பு NSK பாரக்கா பண்ணியிருக்காரு. ஒரு அரை செகண்டுக்கு RR வந்து ரொம்ப அருமையா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பார்க்கலாம், அந்த படத்தை திருப்பி பார்க்கலாம். இவர் தொடர்ச்சியா டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால
அடுத்தடுத்து ஒரு நிறைய படங்கள் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்லதா இது வந்து அமையட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாம் சார். ஓகே, ஃபேமிலியா பார்க்கலாம். பாட்டு நல்லா இருக்கு, பாட்டு ஓகே. இல்ல ஸ்லோவால இல்ல, நல்லா சூப்பர். காமெடி நல்லா இருக்கு. மெசேஜ் அந்த யமனுங்க சொல்ற கட்டளை அவங்க என்ன நிறைவேற்றாங்க அது மாதிரி. சின்ன பசங்க நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியும் நல்லா இருக்கும். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி தான். ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை தேர்றது தான் கதை. கடைசியில் ஹீரோவே கல்யாணம் பண்ணிப்பாரு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு படத்தில். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு 4-5 இடத்துல நல்லாவே சிரிச்சோம். கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலாக இருக்குது. அதாவது கொஞ்சம் மேக்கிங் சினிமாட்டோகிராஃபிலாம் கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங் நல்லா ஸ்பீடாக தான் போச்சு. போக ஒரே விஷயத்தையே சொல்லும் போது அது கொஞ்சம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிது. வணக்கம், என் பேர் அன்பு மயில்சாமி. யமன் கட்டளை படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இப்போ தான் மக்களோட சேர்ந்து எல்லாம் படம் பார்த்துட்டு வந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நீங்களும் எல்லாருமே வந்து சீக்கிரம் தேட்டரில் அந்த படம் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. நல்லா எல்லாம் என்ன சொல்கிறது, பசங்களுக்கு இந்த எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தேட்டர்லேருந்து படம் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.